மறுபடியும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம மக்கதோனியாவில் இருக்க பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதத்தை நம்ம ஆண்டவருடைய கிருபையில் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அது அந்த சபை எப்படி நிறுவப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் இருக்குது. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போனார், ஆவியானவர் எப்படி அவரை அழைத்து கொண்டு போய் அதன் மூலமாக அந்த சபை நிறுவப்பட்ட காரியங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 10 வருஷம் பொறுத்து தான் சபை நிறுவி, ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் அந்த கடிதத்தை எழுதுகிறாரு. சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட இது ஒரு நிருபம். அதே போல் இது ஃபஸ்ட்டு ஒரு புறஜாதி யூரோப்பியன் சர்ச். இதில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது, 104 வசனங்கள் இருக்கிறது. தமிழில் 1229 வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 2183 வார்த்தைகள் இருக்கிறது. மொத்தம் இத்தனை வார்த்தைகள் அடங்கிய 104 வசனங்களை கொண்ட அந்த ஒரு கடிதத்தை அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சபைக்கு எழுதுகிறாரு. நம்ம முதல் அதிகாரத்தை நம்ம 30 வசனங்கள் இருக்குது. அன்பும் அக்கறையும் என்ற ஒரு தலைப்பில் அந்த ஜனங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருந்தார். ஏன்னா அவர் தனியாக கட்டப்பட்ட காரியத்தை ஒரு அன்பாக இருக்கிற ஒருவங்கிட்ட தான் நேசித்த பர்சனல் திங்ஸ்லாம் அவர் அந்த ஜனங்கிட்ட சொன்னதாகவும், அது மாத்திரம் இல்லாத அக்கறை, அந்த ஜனங்க மேலே எவ்வளோ அக்கறை வைத்திருந்தார். அந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திர ஜெபங்கள், விண்ணப்ப ஜெபங்கள், வேண்டுதல்களெல்லாம் எடுத்ததாக அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 30 வசனத்தில் இருக்க வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா விளக்கப்படுத்தி காட்டும். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்மையும் ஒருமைப்பாடும், எப்படி கர்த்தருக்குள்ளாக நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நம்ம ஒருமைப்பாட்டோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்லி அதுலேயும் 30 வசனங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் தீமோத்தேயுவை பற்றி சொல்லியிருக்குது, அவர் எப்படி தாழ்மையாக ஊழியம் செஞ்சார். அப்புறம் எப்பாப்ராதீத்துன்ற ஒரு ஊழியக்காரர் பற்றி அவரும் சொல்லியிருக்காரு, அவர் எப்படி தாழ்மையாக ஒருமைப்பாட்டோடு ஊழியம் செஞ்சார். அதெல்லாம் கொடுத்து 30 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் தான் ஆண்டவருடைய கிருபையில் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் எல்லா சட்டங்களெல்லாம் விட்டுட்டு இயேசுவை எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற தலைப்பில் இதில் ஒரு 21 வசனங்கள் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தா எப்படி ஆவியில் ஆராதிப்பவர்கள், மாம்சத்தில் ஆராதிப்பவர்கள், எப்படி யூத ஜனங்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க, ஆவியில் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று 1லேருந்து 3 வசனங்கள் இருக்கிறது. 4லேருந்து 11 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது 4லேருந்து 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி ஒரு 7 காரியங்கள், பரிசேயனாக இருந்தேன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனாக இருந்தேன், பக்தி வைராக்கியம் எப்படி சபையை துன்பப்படுத்தினா இருந்தேன்னு ஒரு 7 காரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 7லேருந்து 11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவுடன் எப்படி அவருடைய குவாலிஃபிகேஷன்லாம் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 காரியத்தை அவர் சொல்லுகிறாரு. நான் ஆதாயப்படுத்திக்கும் நியாயப்பிரமாணத்தில் அவருக்கு சுயநீதியை விடைவினாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் பாடிகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுதுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறாரு. இப்போது போன தடவை நம்ம பார்த்தோம் 12லேருந்து 16 இயேசுவை எப்படி நம்ம பின்தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸ் அந்த ஓட்டத்தில் எப்படி நம்ம ஓட வேண்டும், பின்னானவைகளெல்லாம் மறந்து நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டு ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் எனக்கு கொடுத்த ஓட்டத்தில் நான் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் அப்படின்னு ஒரு 11 காரியத்தை ஆண்டவருடைய கிருபையில் நம்ம படித்தோம். இந்த நாளில் 17லேருந்து 21 வசனங்கள். இதுக்கு ஒரு தலைப்பு என்னன்னா அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன், அதாவது நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற ஒரு தலைப்பில் இந்த வசனங்களெல்லாம் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையில் நானும் உட்கார்ந்து வாசித்து இதில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை எனக்கு விளக்கப்படுத்தின காரியங்கள்லாம் சொல்கிறேன். நானும் உங்களோட கூட சேர்ந்து கற்றுக்கிறேன். இதில் பாருங்கள், வசனம் பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன்.
இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியே. அவர்கள் பூமி கடுத்துகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். பரலோகத்தில் குடியிருப்பு அப்படின்னு இந்த ஒரு காரியங்களை குறித்து இதில் அழகான அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 17 வசனத்துலேருந்து 21 வசனங்களில் ஒரு 11 காரியங்களை ஆண்டவருடைய கிருபையில் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வி ஆர் தி ஹெவன்லி பவுண்ட் சிட்டிசன்ஸ். ஏன்னா ஆதாம் ஏவாளை படைத்து ஏதோம் தோட்டம் பரலோகம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் வச்சு அவங்களோட ஆசீர்வத்து தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஒரு பரலோகம் மாதிரி தான். அதே மாதிரி ஆதி ஆகமத்திலேருந்து வருகிற எல்லா புத்தகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எய்ம் ஆண்டவருடைய எய்ம் நம்மளை எப்படியாவது பரலோகத்தில் நம்ம கொண்டு போய் வைக்கணும்னு தான். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் கூட. நம்ம ராப்சர்லாம் முடிஞ்சால் கூட மீதி இருக்கிற ஜனங்களெல்லாம் கூட என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பதற்காக 1,44,000 யூதர்களை எழுப்பி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கித்து அதன் மூலமாக ரட்சிப்பு கொண்டு போய் அதன் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிக்கிறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. அது மாத்திரம் இல்லாத 2 சாட்சிகளை எழுப்பி அதன் மூலமாக 3 வருஷம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதன் மூலமாக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அவருடைய எய்ம் நம்ம பரலோக வாசிகளாக நம்ம இருக்கணும்னு தான் சொல்கிறார். இதில் ஆண்டவருடைய கிருபையில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு 11 காரியத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். 2 காரியம் சொல்கிறாரு. பின்பற்றுள்ளாகி சொல்கிறாரு. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்குகிறார்கள் சொல்கிறாரு. 3ஆவதா அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சரிட்டு உங்களுக்கு அநேக தரம் சொன்னான்றாரு. இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறார். 4 காரியம் சொல்கிறாரு. அவருடைய முடிவு அழிவுன்றாரு. அவருடைய தேவன் வயிறுன்றாரு. அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியே. அவர்கள் பூமி கடுத்தில் சிந்திக்கிறார்கள் சொல்கிறாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்னு ஒரு 11 காரியம். இதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் we have to follow Jesus Christ. ஏன்னா அதனால தான் அந்த மேலே இருக்கிற அதிகாரத்தில் அந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னத்துலேருந்து சொல்கிறார், 11லேருந்து 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9 காரியம் சொல்கிறார். எப்படி நான் ஆண்டவரை கூட பின்தொடர்ந்து ஓடுகிறேன். 11 காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் அரைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த இலக்கையை நோக்கி நான் ஓடுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனே அதை ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். அது மாத்திரம் இல்லை, நான் எது வரைக்கும் தெரியணுன்னா அதே சிந்தையில் இருக்க வேண்டும். வேறு சிந்தையாக இருந்தால் தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம ஒழுங்காக நடக்கணும். அதே போல் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நான் எப்படி நடந்தேன், ஏன்னா அவர் மேலே சொல்லியிருக்கிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு நான் அதாவது நான் பிடித்து கொண்டேன் என்று நான் நின்றுகிறதில்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. நான் எனக்கு எதுக்காக ஆசையாக என்னை பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி தொடர்ந்து ஆசையாக ஓடுகிறேன். முக்கியமான காரியம், நம்ம கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நம்ம எதை பின்தொடர்ந்து ஓடுகிறோம். முக்கியமாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசுவை நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம், மாம்சத்தில் வாழுகிறோம். 2 காரியத்தில் நம்ம உலகத்தில் ஏன்னா உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம விஆர்டி எவன்டி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் வலியுறுத்தி சொல்கிறாரு. ஏன்னா என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவுடன் அவர் எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தா அது அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. ஏன்னா இயேசுவே மத்தேயு 10:38 சொல்கிறாரு, அதாவது நீங்கள் என்னை பின்பற்றணும்னா என்ன பண்ணணும், எல்லா தாயும் தகப்பன மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு என்ன சொல்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்ற கடவன் சொல்கிறாரு. நம்ம ஃபாலோ பண்ணும்போது உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம உலகத்தை பின்பற்றக்கூடாது. உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், எவ்வளோ குடிவரி காரியங்கள், எத்தனையோ பாவ காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், மீறுதலான காரியங்களெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம அதெல்லாம் நம்ம பின்பற்றி அது பின்னால் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழணும். அதே மாதிரி மாம்சத்தில் இருக்கிற நாமும் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துக்கு உட்பட்டு, மாம்சத்தில் என்னென்ன இருக்குது, கண்களின் இச்சைகள் இருக்குது, மாம்சத்தின் இச்சைகள் இருக்குது, ஜீவனத்தின் பெருமைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பின்பற்றி வாழாத நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி தொடர்ந்து நம்மளுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நம்மளுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓட கடவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதான் ஏன்னா அது ரோமர் எபிரேயர் 12:1 அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் வருஷம் சொல்கிறார் பாருங்கள். 11:1 கொரிந்தியர் 11:1 சொல்கிறார் பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்மளை பார்க்குறவங்க நம்ம அதை மாதிரி சொல்லணும். நாங்கள் எப்படி நம்மளை பார்க்குறவங்க அதை மாதிரி சொல்லணும். இந்த காந்தி இதை மாதிரி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறான், நான் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு நானும் தைரியமாக சொல்லணும். மற்றவங்க பார்க்குறவனும் என்ன அதை மாதிரி சொல்லணும். அதை மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாத 1 தெசலோனிக்கர் 1:6 சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. அதாவது எவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதும்போது எந்த உபத்திரவம் பாடுகள் வந்தாலும், ஏன்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார் அவர். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்கிறார், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 2 தெசலோனிக்கர் 3:9 சொல்கிறாரு, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படியே செய்தோம். அதாவது நம்ம அவரை முக்கியமான இதில் இந்த காரியத்திலேருந்து முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, என்னை போல என்னோடு கூட நீங்கள் பின்பற்றுங்க இயேசு கிறிஸ்துவை. நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் அதான். நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, தொடர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி நடக்கிறவராக இருக்கும்போது ஆண்டவர் ஏற்ற வழியில் அவங்கள ரட்சிப்பின் அனுபவத்தை நடத்துவார். ரெண்டாவதாக, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ரெண்டாவது காரியமாக சொல்கிறார். அந்த வசனத்திலே சொல்கிற, சகோதரன் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் ரெண்டாவது உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏன்னா இந்த பிலிப்பியர் புக்கிலேயே அவர் எழுதியிருக்கிறார். 2 ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கிறார். அவராகவே எக்ஸாம்பிளாகவே அவரவே இருக்கிறார். என்ன பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். அதாவது ஒரு பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம நோக்கி நம்ம நடக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா அவங்க நன்னடக்கையை கொண்டு, நம்ம நன்னடக்கைகளை கொண்டு என்ன பண்ணலாம், ஒருத்தரை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம நடக்கைகள் அதை மாதிரி, ஏன்னா அதை மாதிரி we have to be an example to others. கிறிஸ்து வெளிப்படுகிற மாதிரி, கிறிஸ்துக்கு நம்ம இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், நற்காந்தமாக இருக்கிறீர்கள், ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள் வேத வசனம் எவ்வளோ சொல்லுகிறது. ஏன்னா நம்மளை மாதிரியாக நோக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு முன்னால் வேத வசனத்தில் கூட எபிரேயர் 1 சொல்லுது. அதாவது பங்காக வகவையாக தீர்க்க தரிசனம் மூலமாக திருவுளம் பட்டின தேவன் இப்போ குமாரன் மூலமாய் திருவுளம் பட்டிருக்காரு. எல்லா தீர்க்க தரிசிகள் மூலமாக, எவ்வளோ பரிசுத்தவான்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லியும் அந்த ஜனங்கள், ஒரு சில ஜனங்கள் கேட்க முடியாமல் ஆகிவிடுகிறார்கள். ஆனாலும் இப்போ குமாரன் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு புதிய ஏற்பாட்டில். அப்போ கூட நிறைய பேர் ஜனங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இவரும் சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பற்றி சொல்கிறார். தீமோத்தேயு எப்படிலாம் உங்களுக்கு மாதிரியாக இருந்தான், எப்படி எனக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தான், விசுவாசத்தின் பிள்ளையாக இருந்தான் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. அது மாத்திரம் எப்பாப்ராதீத்து அவன் வியாதி இருக்கும்போது கூட என்னோடு கூட அவன் எப்படிலாம் எனக்கு ஊழியம் செய்தான் அப்படி 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வசனங்கள் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அதனால தான் அவர் சொல்கிறாரு,
நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சில பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறேன், அவர்களெல்லாம் எப்படி நடக்கிறவங்களாம் மாதிரியாக நோக்குங்கள். நம்மளுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம எப்படி பயபக்தியாக வாழறாங்க, எப்படி பயபக்தியாக ஊழியம் செய்கிறாங்க, பயபக்தியாக வாழறாங்க, நம்மளும் ஒரு மாதிரியாக வச்சு நம்மளை பார்க்குறவங்களும் பிள்ளைகளும் அதை மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணும். அப்பா அம்மா எழுந்து காலையில் ஜபிக்கிறாங்களே, ஆண்டவரை துதிக்கிறாங்களே, நம்மளும் ஒரு மாதிரியாக இருக்கணும். முதலாவது நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம மாதிரியாக நம்மளை நோக்கி நம்ம வாழுகிறவர்களாக காணப்படணும். மூணாவதாக, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இது நம்ம பின்பற்றுவர்களாக, ஆண்டவர் பின்பற்றாதவர்களாகவும், அது மாத்திரம் இல்லாத கர்த்தருடைய மாதிரியாய் நடக்கிறவர்களை நோக்காமலும் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் சொல்கிறாரு. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் துணிகரமான பாவங்களை நம்ம செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். நிறையா நேரத்தில் வேறு விதமாய் நம்ம நடக்கிறவர்களாக. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இதில் அநேகர் சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம பரலோக கானானுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தை எத்தனையோ காரியங்கள் ஆதியாகும் போது ரெவலேஷன் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக பரலோக குடியிருப்பு நம்மளுக்கு என்னென்ன தேவை, கர்த்தரை நம்ம பின்பற்றுவர்களாக மாறணும், நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிற பரிசுத்தவான்களை மாதிரியாகி நோக்கி நடக்கணும். அதுக்கு திருப்பி வேறு விதமாக நடக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க அப்படின்னு ஒரு 5 groups ஆஃப் பீப்புள் இங்கே கொண்டு வரார் பாருங்க அவர். ஏன்னா அந்த அதிகாரத்தில் கொண்டு வரார். ஏன்னா எப்படி அநேகமாக வேறு யாரெல்லாம் எப்படிலாம் நடக்கிறாங்க, கர்த்தரை பின்பற்றாதவங்க, எவ்வளோ தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அவரை காட்டி கூட அவரை பார்த்து நோக்கி நடக்காதவங்களாம் எப்படி வாழுகிறார்கள் என்று இந்த காரியத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நிறைய காரியங்களை மாம்சத்தின் காரியங்கள் கிரியைகள் எப்படி வெளியரங்கமாக இருக்கிறது கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலே அவரே சொல்கிறார் 8ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ஆவிக்கு விரோதமாக மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது. நான் மாம்சத்தில் பாவ பிரமாணத்துக்கும் ஆவியினால் நியாய பிரமாணத்துக்கும் போராடுகிறேன், நான் ஒரு நிர்பந்தமான மனிதன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளாக. ஏன்னா இதெல்லாம் ஏன் எழுதி வச்சுட்டோன்னா அவர் ஓப்பனாக அவர் ஏன் பேசுகிறாருன்னா ஒரு சாட்சியாக இதெல்லாம் நம்ம பார்த்து இது மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறார். ஏன்னா அவரே அப்படி நடந்தார், நானும் அப்படி நடக்கணுன்றதுக்காக இன்னும் சொல்லக்கூடாது. அவர் ஒரு எக்ஸாம்பிளாக அவர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நாம்பளும் இதெல்லாம் பார்த்து வேறு விதமாக நடக்காத, மாம்சத்தின்படி நடக்காத, ஆவியின்படி நம்ம கர்த்தர் கிருபையில் நடக்கணும். ஒரு 5 group ஆஃப் பீப்புள் அங்கே கொண்டு வர. எப்படி அநேகர் எப்படிலாம் நடக்கிறாங்க பாருங்கள். முதலாவது ஒரு குரூப் பாருங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அதாவது முதலாவது குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாரு, அநேகர்னு சொல்கிறாங்களா, முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொண்டு வர்றாரு பாருங்கள் அவர். அந்த குரூப் ஆஃப் பீப்புள்லாம் சொல்கிறாங்களாம், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாவே என்னன்றாங்களாம், எனக்கு பகை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்ல, பகையை சிலுவையினால் கொன்று நம்மளை இருதிருத்தாரையும் ஒன்றாக ஆக்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் வேறு யாருக்குன்னா போய் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக பாவத்தை சுமந்து கொண்டு எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு ரட்சித்தார் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி சொல்கிறாங்கன்னா பகையா என்றாங்க. அதுவும் இல்லாத அவர் கஷ்டப்பட்டு அதை சொல்கிறார், கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு அந்த குரூப் ஆஃப் ஜீசஸே சொல்லிக்கிறார் பாருங்கள். சதுசேயர் குரூப் இருந்துச்சு, அப்போ பரிசேயர் குரூப்பு, வேத பாரகர் குரூப்பெல்லாம் எப்போதும் இயேசுவுக்கு எதிர்த்து நின்று தான் பண்ணாங்க. அதே போல் அந்த அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்களே கூட இருந்தவங்க பாருங்கள். அவங்களே பார்த்தீங்கன்னா நான் சிலுவைக்கு மரணத்துக்கு போக போகிறேன் அப்படி சொன்னால் அவங்களே ஐயோ எங்களை விட்டு போகிறீங்களா, அது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு பேதுரு சொல்கிறார். அதுக்கு தான் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு பகையா சிலுவையை அவர் அவ்வளோ சொல்கிறார், நான் அங்கே தான் போய் உங்களுக்கு எல்லாருக்கும் போய் பிதாவில் வாசஸ்தலத்தில் போய் நிறைய அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அங்கே போய் எல்லாருக்கும் ஆயத்தப்படுத்தி விட்டு உங்களுக்கு மறுபடி அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என் மேலும் தேவன் மேலும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இவ்வளோலாம் கேட்டுட்டு பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு அவங்க சிலுவைக்கு போகாத மாதிரி தடை செய்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்.
அதை மாதிரி நம்ம சிலுவை, அது வேத வசனம் சொல்லுது பாரு, 1 கொரிந்தியர் 1:23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அது யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சிலுவையை பற்றி, இயேசு கிறிஸ்து எனக்காக நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரணித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நம்மளை ரட்சிப்பதற்காக வந்தார், அவர் பிரசங்கம் பண்ணும்போது யூதருக்கு அது என்ன ஆகுதான், டிஸ்டர்படாகுதான், இடரலாகவும் இருக்கிறது, கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறதான், ஒரு பகை பாருங்கள். ஏன்னா அக்செப்ட் பண்ண முடியல. அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:8 சொல்கிறாரு, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னாவே அந்த மாம்சத்தில், அதாவது கர்த்தருடைய ஆவியே அன்றி இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆவி, நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஆவி நம்ம என்ன சொல்லணும், அதுதான் நம்மளை உந்தி பண்ணி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியும். அந்த ஆவி இல்லாதவன், இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அதனால தான் இதில் முக்கியமாக சொல்லப்படுது, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் சிலுவைக்கு பகைஞ்சராக இருக்கிறாருங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் அவருடைய முடிவு என்ன, அழிவு. ஒரு சிலர்லாம் அது இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணாதவங்களாம் என்ன ஆவாங்க, நம்ம ஆண்டவருடைய கிருபையில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு என்னத்துக்கு போவோம், என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கூட நம்மளுக்கு ஒரு அதிக ஆக்கநடையாதபடி நம்ம மாற்றப்பட போகிறோம். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஏன்னா உலகத்தில் எல்லா மரித்தவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருமே கெட்டவன் நல்லவன், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாம பரிசுத்தவான் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்கணும். நிற்கும்போது நம்ம என்ன நினைப்போம், என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு 2வது மரணம் நம்மளுக்கு இல்லை. ஆமேன். அதாவது இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்களெல்லாம் 2ஆம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்கள பர்மனண்ட்டாக அந்த எரிகிற அக்னியில் அவர் நரகத்தில் தள்ளிடுவார். அது ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய முடிவு அழிவு என்று வேதவசனம் சொல்லுகிறது. யூதாஸ் காரியத்தை நீங்கள் பாருங்கள், அவன் ஒரு அப்போஸ்தலன், பெரிய அழைப்பு, பெரிய தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய அழிவு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. அவன் அந்த ஆக்ஸ் 1:17 சொல்கிறது, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிட்டு. இன்னும் அவனுக்கு காலிங் இருந்துச்சு பாருங்கள், பெரிய காலிங் இருந்துச்சு. அந்த அநேகரில் இவனும் அவனுடைய முடிவு அழிவாயிடுச்சு. அதாவது அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழும்போது தான் நம்ம முடிவு நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்ம செல்லும். அது நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் 2 பீட்டர் 2:3 சொல்கிறார் பாருங்கள், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவருடைய விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்தராது, அவருடைய அழிவு உறங்காது. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பற்றி 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு 2:3 சொல்கிறாரு. அதாவது தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பொருளாசையுடையவர்களாக இருக்கிற அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸுக்கெல்லாம் என்னது, அவருடைய அழிவு உறங்காது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இதை மாதிரி இருக்கிறார்கள். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பாருங்கள், 3ஆவதா அவருடைய வயிறு, அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லப்படுது. அதாவது அவருடைய காடே ஸ்டொமக்குன்னே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அதாவது வயிற்று பிழைப்புக்காக ஒரு சிலர்லாம் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, வயிற்றுக்காகவே, வயிற்று பிழைப்புக்காகவே. அதை மாதிரி நம்ம வயிற்றுக்காக என வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:9 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். அதாவது எனக்கு உலக மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி பருப்பு புளி மிளகா
அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை மாதிரி நம்ம கேட்குறவளா காணப்படாத. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, வேத வசனங்களை வாசிக்கணும் ஆண்டவரே, நல்ல கர்த்தரை துதிக்கணும் அப்பா, ஸ்தோத்தரிக்கணும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய உறவுகளில் எபேசியர் 8:10 6:10 சொல்லுது, கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும் ஒரு வசனம் சொல்லுது. அதில் நான் பலப்பட்டு வளரணும் ஆண்டவரே, உம்முடைய மறுவருகையில் நான் காணப்படணும் அப்படின்னு நம்ம அதுக்காக தான் நம்ம கேட்கணும். எனக்கு இது வாங்க, சாப்பாடு தாங்க, எனக்கு பணம் தாங்க, பொருள் தாங்க. அதுக்காக நம்ம வேத வசனம் தான் சொல்லுது. மத்தேயு 6:33 முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்லாம் சொல்கிறாரு அவர் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காக கவலைப்படாதிருங்கள், அதாவது ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவை எப்படி கர்த்தர் காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எப்படி ஆண்டவர் நடத்துகிறார், உடுத்துவிக்கிறார், எப்படி சாப்பாடு கொடுக்குறார், நூறுக்குதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நம்மளுக்கெல்லாம் அதே மாதிரி பிழைப்பூட்டுவார் என்று அந்த நம்பிக்கையோடு முதலாவது நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம வளர்வுள்ளாக காணப்படணும். அதே போல் ரோமர் 16:18 சொல்லுது, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடமில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அதை வயிற்று பிழைப்புக்காக நயவசனப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடமில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாரு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, நம்ம வயிற்றுக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம், ஏதோ கடமைக்காக ஆண்டவரை நான் நோக்கணுமே, கடமைக்காக எழுந்தணுமே, கடமைக்காக நான் ஆண்டவரை துதிக்கணுமே, ஜபிக்கணுமே, அன்பு. ஏன்னா அவர் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கிறார். நம்மளை பாவி என்று பாராத நல்லவனுக்காக ஒருவர் மறிக்கலாம். நம்ம பாவிகளாக இருக்கும்போது அவர் மறித்து அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்தி காட்டுறார். அந்த அன்பு கீழா நம்மளால் எதையுமே காம்பன்சேட்டே பண்ண முடியாது. தாவீது சொல்லுவான், நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன்னு சொல்கிறான். நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம தொழுது கொள்ளுவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம இது வேணும் அது வேணுன்றதை நம்ம கேட்குறத விட்டுட்டு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஆண்டவர் கிருபையில் நம்ம வளர்ந்து பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்திப்பார். அடுத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியே. ஆண்டவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு மகிமையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஐசையா 60:1-2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசி, உன் மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் காணப்படும், இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். ஆமேன். அவ்வளோ பாருங்கள், அவருடைய மகிமை நம்மளை எழும்பி பிரகாசிப்பதற்கு அவ்வளோ மகிமையை கொடுத்துருக்கிறார். எழும்பி தான் நம்ம பிரகாசிக்கணும் நீ அப்படின்றதுக்காக அவர் அவ்வளோ பெரிய மகிமையை கொடுத்துருக்கிறாரு. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பாருங்க, அந்த மகிமையை விட்டுட்டு இலச்சைன்னா என்னன்னா ஷேம் கொண்டு வராங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லாத இருள் பூமியும் காரிருள் ஜனங்களெல்லாம் மூடும், எல்லாமே ஆனாலும் நீ மாற மாட்ட, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், ஜனங்களை உன்மேல் உதிப்பார், கர்த்தர் உன்மேல் உதிப்பார் சொல்கிறார். ஆமேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மகிமையை நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. இது ஐசியா 60 ஃபுல் அதிகாரமும் சபைக்காக கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்காகவும் நம்ம சபைக்காக எல்லா சபைகளுக்காக பொதுவாக எழுதப்பட்ட அது வாக்கு தத்தங்கள். ஆண்டவருடைய சபையாக இருக்கிற நம்ம எல்லாம் அதை சொல்லி நம்ம ஆண்டவருடைய மகிமையினால் அதை நம்ம சுதந்திரித்து கொண்டு நம்ம எழும்பி பிரகாசிக்கலாம். அதே போல் அது யோவான் 12:43 சொல்கிறார், பரிசேயரை பார்த்து சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அந்த பரிசேயர் பீப்புள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, அவரே எல்லாரும் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கங்கே கர்த்தர் நல்லவராகும், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டு
அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே சுற்றி திரிந்தார்னு வேத வசனம் சொல்லுது. அதெல்லாம் போய் பிரசங்கித்தால் அவங்களாம் என்ன பண்ணல, கேட்கல. தேவனுடைய மகிமையை விரும்பாமல் அவங்க என்ன பண்ணாங்க, மனுஷனுடைய மகிமையே, வருகிற மகிமையே வேணும், மனுஷனை வந்து நம்ம உயர்த்தி பார்க்கணும், மகிமையாக நம்மளை பார்க்கணும் அப்படின்னு தான் வாங்கணும். தேவன் நம்மளுக்கு எவ்வளோ மகிமையை கொடுத்துருக்காரு. அந்த மகிமையெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம கம்முன்னு இதுவே போதும்டாப்பா, பெரிய பிளெஸ்ஸிங்டாப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு வாழலாம். அதே போல் 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறாரு, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாக இவர்களுக்கு பிரகாசமாக இருக்காதபடி பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய மனுஷனை அவருடைய மனதை குருடாக்கினான். அந்த மகிமையின் சுவிசேஷம் நம்மளுக்கு அளிக்கப்பட்டு நம்ம மகிமையின் சுவிசேஷத்தின் மூலமாக தான் நம்மளாம் ஆண்டவரை நம்ம தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து இந்த உலக அந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான், பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வச்சு என்ன பண்ணுறான், அந்த மகிமையான அந்த சுவிசேஷத்தை நான் அறிய முடியாதபடி ஜனங்களை என்ன பண்ணுறான், எலர்ச்சிக்குள்ளாய், ஷேம், அந்த அழிவுக்குள்ளாய் கொண்டு போகிறவனாக காணப்படுகிறான். அதே போல் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு காரியமாக சொல்லுவார் பாருங்கள். ஏன்னா அநேகர் வேறு விதமாக பகைஞ்சராக இருக்கிறாங்க. முதலாவது அது மாத்திரம் இல்லாத அவருடைய முடிவு அழிவுன்றாரு, அவருடைய தேவன் வயிறுன்றாரு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியை அந்த அநேகரில் ஒரு காரியமாக ஒன்று ஒன்றா சொல்லுவார் பாருங்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமியில் நம்மளுக்கு என்ன வேணும், வாழறதுக்கு சாப்பாடு வேணும், வீடு வேணும், வேலை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், இவ்வளோவும் தேவை. நம்ம அதே சிந்தினுக்கிறது, அது பின்னாலேயே நம்ம ஓடினுக்கிறது. பணம் ஓரளவுக்கு இருக்கும், நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கும், நல்லா வாழ்க்கை வசதிகள்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம், மேலும் மேலும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், மேலும் பணத்தை சேர்த்து வைக்கலாம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பின்னால் நம்ம போகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. ஏன்னா பணம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். பணம் நான் வந்து அவசியம் இல்லைன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மணி. ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாக பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமியில் பொருள் தேவை, பணம் தேவை, அதுக்காக நம்ம நோக்காமல் நம்ம ஆண்டவருடைய அதே மத்தேயு 6:33 தான் திருப்பி சொல்லுவோம். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் மீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அங்கெல்லாம் சாப்பாடு, உணவு இல்லை, உடை எல்லாம் தான் வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறாரு. அதாவது சங்கீதம் 34:10 என்ன சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி வந்திருக்கிறோம், ஒரு நன்மையும் குறைபடாது. நான் டெய்லி இந்த வசனத்தை சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் லேக்கிங் ஆகிடும், ஒரு மாதிரி மண்டையே குழம்பிடும். அதனால் ஆண்டவரை நம்ம விசுவாசத்தை நம்ம வாழும்போது, தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நம்ம நடக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அது மாத்திரம் இல்லாத யோவான் 3:12 சொல்கிறார் பாருங்கள், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வதனால் எப்படி விசுவாசிப்பீர்கள். விசுவாசம் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து எல்லோரும் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார், நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசித்தால் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பான் அகைன் ஆகுங்க. நிக்கதோமோன்னு ஒரு 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 மனுஷனை வந்து ஆண்டவரை நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்வது என்ன வேண்டும்னு சொல்லும்போது தான் அவர் இந்த காரியத்தெல்லாம் சொல்லுவார். சொல்லும்போது விசுவாசம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்கிறாரு. நீங்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு வாங்கி நீங்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளே வந்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஞானஸ்தானத்து மூலமாக உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்கள். அப்போது வந்து பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பரம காரியத்தெல்லாம் நம்ம சொன்னால் எப்படி அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் யோவான் 3:31 சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர், பூமியில் உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர். எல்லாரும், பேதுரு கூட, அவர் 12 பேர் அவர் கூட தான் இருந்தாங்க. பூமிக்கு அடுத்த காரியங்கள் தான். ஆண்டவரே நாங்கள்லாம் உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன பின்பற்றினோமே, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் மாதிரி நம்ம இல்லாதவாறு பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்காதவன் நம்மளுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். 1000 வருஷம் அரசாட்சியில் we are going to rule.
ஆமேன். ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் அது. அதே மாதிரி புதிய வானம், புதிய பூமி, புதிய ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கும் போது நான் பார்க்க போகிறேன். ஆமேன். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான அதிக அகநிலை அதுபோல காக்க போகிறேன். அதே போல் உன்னதத்தில் அவருடைய எல்லா வலது பாரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள். பூமிக்குரிய காரியங்களே நம்ம சிந்திக்காதவனும் ஆண்டவருக்காக அதுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்போம். அதே அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ 9வதாக சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறது. நாங்கள் அதாவது பூமியில் நம்மளை குடியிருப்பதற்கு நம்ம என்ன வேணுமோ, என்ன வேணும், உணவு வேணும், உடை வேணும், காற்று வேணும், தண்ணி வேணும். ஆனால் நம்மளுடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பூமியில் வாழ்ந்தாலும் உணவு, உடை, பொருள், பணம் எல்லாம் தேவைப்பட்டாலும் நம்மளோட குடியிருப்பு பரதேசி மாதிரி வாழணும். இந்த அகஸ்டின் ஜெபகுமார் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் இது சொல்லுவார் அடிக்கடி, பரதேசி மாதிரி வாழணும். ஒரு 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு தான் அவர் வச்சுருப்பார். அதே அவங்க ஒரு நாளுடைய தேவை மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம். ஒரு நாளைக்கு மட்டும் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ரன் பண்ணணும்னா 15 லட்சம். இது வரைக்கும் யார்கிட்டையுமே பணம்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை அவர். அவ்வளோ. ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய கிருபையில் ஒரு நாளைக்கு டேர்ன் ஓவர் மட்டும் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஏறக்குறைய நியர்லி 3-4 crores அந்த மினிஸ்ட்ரி ரன் பண்ணணும்னா அவ்வளோ இருக்குது. அவங்கள ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சர்ச்சஸ் ஏறக்குறைய 100 சர்ச்சு கிட்ட கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஊழியக்காரங்க மிஷினரிஸ்லாம் தாங்குறாங்க. அதனால் ஒன்றுமே அவர் அதை மாதிரி வாழறாரு. அதே போல் தான் நம்மளும் ஆண்டவருடைய கிருபையில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பூமியில் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து மத்தேயில மாத்திரம் 18 தடவை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் சமீப மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் நம்ம மனம் திரும்பணும் முதல்ல. அது மாத்திரம் இல்லாத நிறைய வசனங்கள் இருக்கிறது. பரலோக எப்படி குடியிருப்பதுக்கு நம்ம வேணும்னா, அதே போல் மத்தேயு 5:47 ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். காஸ்பல் புக்கில் மாத்திரம் பரலோகத்துக்குரிய காரியங்கள் மாத்திரம் 68 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோகத்துக்கு நீங்கள் எப்படிலாம் வாழலாம், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம குடியிருப்பு. we are heavenly bound people. நம்ம பரலோகம்தான் நம்மளுக்கு மெயின். we have to aim to go to church. what is church? சர்ச்சு நம்மளை அதான் நடத்துது. நம்ம கொண்டு போகிறது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நிற்க வச்சு நம்ம ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதான் சர்ச்சினுடைய வேலை. இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு, பாஸ்டர் பண்ணுறாரு, நம்மளை எழுந்து ப்ரேயர் பண்ணு, பைபிள் ஸ்டடி படி ஆராதனை அப்படின்னா சொல்கிறாருன்னா அது நம்மளுக்கு தான் நன்மை. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக இருக்கும். ஏன்னா ஐயோ காலையில் 5:30 மணிக்கு தூக்கம் வருது, அப்போ தான் பீக் குளூரில் பயங்கரமான தூக்கம் வருமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் we have to practice. ஏன்னா 24/7 we have to go and worship the Lord. holy சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நம்ம சொல்லி கொண்டே தான் இருக்கணும். அதே போல் அங்கேயே இருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம எங்கேயே இருக்கிறோம், பரலோகத்தில் அங்கேயே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து நம்ம இயேசு கிறிஸ்து அங்கேயே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10ஆவதா நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். we are as a church. நம்ம ஆண்டவர் எப்போ வருவார், நான் பரிசுத்தமாக வாழணுமே, ஆண்டவருக்குள்ளே நடக்கும்போது தான் நான் ஆண்டவருடைய கிருபையில் நான் சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவேன், குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதற்காக நான் ஆயத்தப்படணுமே. அந்த 10 மணவாட்டிகள்லாம் பண்ணாங்க, கன்னிகைகள் மணவாளனுக்காக புறப்பட்டு போனாங்க. 5 கன்னிகைகள் எண்ணெயும் விளக்க வச்சுருந்தாங்க, தீவட்டியும். இன்னொரு 5 மணவாட்டிகள்லாம் பண்ணாங்க, வெறும் தீவட்டி மட்டும் எண்ணெய் எடுத்து போவாத போல. யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? அங்கே எண்ணெய் வச்சு அந்த தீவட்டி எரிய வச்சவங்க தான் மணவாளன் வரும்போது கரெக்டாக கர்த்தர் இருந்தார், அவங்க என்டர் ஆகிட்டாங்க. மீதியெல்லாம் லேக் ஆகிட்டாங்க. அதே தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது அந்த ஆக்ஸ் 1:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக எல்லாரும் வண்ணாந்து கலிலேயரெல்லாம் வண்ணாந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ தூதர்கள் சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ. அதாவது 11வது வசனம் சொல்கிறார், 1:10 கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்றார். ஆமென். அதே மாதிரி தெசலோனிக்கேய சபையிலையும் சொல்லப்பட்டிருக்குது.
அவர் 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்கிறாரு, அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய முக்கியமாக உலகத்துக்கு வந்த காரியமே உலகத்தின் இரட்சகர். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், உலகத்தின் அனைத்து பாவங்களை சுமந்தித்த தேவாட்டுக்குட்டி, உலகத்தில் இவ்வளவு 3:16 யோவான் 3:16 தான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மளை வி ஹாவ் டு டேக், எல்லாருமே நம்ம ஹெவனுக்கு போகணும் தான் அவருடைய சித்தம். நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். கடைசியாக என்ன சொல்கிறாரு, அவரை எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமேன். எல்லாமே அவர் மூலமாகவும் அவருக்குள்ளாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று கொலேசியர் 1:14 சொல்கிறது. எல்லாமே அவர் மூலமாக தான், அவருக்காகவா தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய செயலின்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவருடைய கிருபை தான். எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஈவாகி அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் பெற்றுக்கொண்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, நான் அந்த கோயிலுக்கு போனேன், ராமேஸ்வரத்தில் அதை முழுவினேன், மொட்டை அடித்தேன் திருப்பதியில் போய், அதெல்லாம் எந்த காரியம் எந்த செயலை வச்சு ஆண்டவர் அந்த பரலோகத்தில் நம்ம மகிமையான சரீரமாக நம்மளை மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, அவரை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய செயலின்படியே இல்லை, அவர் எல்லாருமே. ஏன்னா மரித்து நம்ம இப்போது உயிரோடு இருக்கிறவங்க ஆண்டவர் வந்துட்டார்னா நம்மளை மறுரூபப்படுத்தி மகிமையான சரீரமாக மாற்றி நம்மளை எடுத்துக்கொண்டு போவார். நம்ம மரிச்சிட்டோன்னா நம்ம சரீரம் புதைக்கப்படும், எரிக்கப்படுமோ அதெல்லாம் தெரியாது. ஆஷா ஆகிட்டா கூட சரி, கடலில் நிறைய பேர் மீன்லாம் முழுங்கி செத்து போகிறாங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு அணு கூட இல்லாத போயிடும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய வல்லமையின் செயல்படியே என்ன பண்ணுவார், மகிமையான சரீரமாக நம்மளை மறுரூபப்படுத்தி அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமேன். இதான் ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 11 காரியங்கள் நம்ம படித்து கொண்டோம். முதலாவது, நம்ம என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி ஆண்டவரை நம்ம பின்பற்றணும். அதே போல் உங்களுக்கு மாதிரியாய் வைத்திருக்கிற நோக்குங்கள் சொல்கிறாரு. 3வது, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞ்சர்னு சொல்கிறாரு. அவருடைய முடிவு அழிவுன்றாரு. அவருடைய தேவன் வயிறுன்னு சொல்கிறாரு. அவங்க பூமிக்கு அடுத்ததிலே சிந்திக்கிறார்கள் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாத அவருடைய மகிமை இலட்சியன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குதுன்றாரு, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய வரதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்போது கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். we are watching, we are expecting Jesus Christ coming அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது. நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம உயிரோடு இருக்கிற நாம் அவருடைய வல்லமையின் செயலின்படி நம்மளை என்ன பண்ணுவார், மகிமையான சரீரமாக மாற்றி ஏற்றுக்கொள்வார். நம்ம மரித்தாலும் பூமியிலிருந்து நம்மளை மகிமையான சரீரமாக மாற்றி எடுத்துக்கொள்வார். அது மாத்திரம் நம்ம எரிக்கப்பட்டாலும் அந்த ஆஷஸையும் அவருடைய வல்லமையின் செயலின்படி நம்மளை அவருடைய மகிமையான சரீரமாக மாற்றி அவரோடு கூட கொண்டு போய் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம்.